யானை மாதிரி நோஞ்சம் சொல்ல முடியுமா? சிங்கம் மாதிரி நோஞ்சம் சொல்ல முடியுமா? எந்த பண்பை ஒப்பிடுகிறோமோ அந்த பண்புக்கு தகுந்த மாதிரி உதாரணம் சொல்லணும். என்ன என்ன இலக்கியம் படிச்சிருக்கேன்னு சொல்லிவிட்டு அந்த காலத்து மக்களிடத்துல திருக்குறான் கேள்வி எழுப்பு. சொல்லக்கூடிய மேற்று சரியா இருக்கா பாரு. ஒருத்தரை பார்த்து சொல்லுவோம், சிங்கம்டா, சிங்கம் வருது பாருமா. சிங்கத்தை மாதிரி மீசையை காணாம முடியும் அப்படியே கேட்போம். வீரம் இருக்குதா, கருப்பா இருக்காரா, நல்ல குண்டா இருக்கிறாரா, அவ்வளவுதான். எதை கம்பேர் பண்றோமோ அது இருக்குதா, அவ்வளவு அதைத்தான் பார்க்கணும். அதை விட்டு சம்பந்தம் இல்லை, நீ எதுக்கு யானைய சொன்ன, நீ எதுக்கு சிங்கத்தை சொன்னு கேட்க கூடாது. சொல்லக்கூடிய பண்பு அந்த உதாரணத்தில் இருக்கிறா, அதை பாரு. இதுதான் உதாரணத்துக்கு இலக்கணம், இப்படிதான் உதாரணம் சொல்ல வேண்டும் என்று சொல்லி உலகத்துல இலக்கியம் படைத்து உதாரணம் சொல்கிறவர்களுக்கு திருமறை குர்ஆன் பாடம் நடத்துகிறது. உதாரணம்னா இப்படித்தான் இருக்கணும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆன்ல சொல்லி தர்றான். அது மட்டும் இல்ல, அந்த இலக்கியத்துல இன்னொரு செயல் இருக்கு. சில செய்திகளை படிச்சு பார்த்த சில வார்த்தைகள் நேரடியாக ஒரு கருத்தை தரும், மறைமுகமாக இன்னொரு கருத்தை தரும். சிலேடைன்னு சிலேடை பேச்சு, பேச்சு வழக்கு கொடுக்கணும். பொடி வச்சு பேசுறாமங்களே, அது பொடியை வச்சு பேச, மூக்கு பொடியை கொண்டு வச்சு பேசுறாரு. என்ன பொடி வச்சு பேசுறது? பேசும்போது மேலோட்டமா பார்த்தா நல்ல புள்ள பேசுற மாதிரி இருக்கும், உள்ளுக்குள்ள கவனிச்சு யாரோ குத்துறான் தோணுமா இல்லையா? அது மாதிரி சிலேடை பேச்சுன்னு ஒண்ணு இருக்கு. நல்ல காரியத்திற்கே சிலேடையை பயன்படுத்துவாங்க. இலக்கியத்தில் இது ஒரு வகை. திருமறை குர்ஆனை படித்து பார்த்தால் இது மாதிரி எத்தனையோ சிலேடையாக நேர்முகமாக சில கருத்துக்கள், மறைமுகமாக பல்வேறு தகவல்கள் சொல்லக்கூடிய வசனங்கள் நிறைவாக இருக்கிறது. உதாரணமா சொல்றாருன்னா 2வது அத்தியாயம் 25வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், பஷீரில் லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத்தி அன்ன லஹும் ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார். ஈமான் கொண்டு நல்லதங்கள் செய்கிற மக்களுக்கு நபியே நீங்கள் சுப செய்தி சொல்லுங்க. என்ன சுப செய்தி? அன்ன லஹும் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார், அவர்களுக்கு சுவர்க்கங்கள் இருக்கிறது, நிறைய தோட்டம் துறவுகள் இருக்கிறது. எப்படிப்பட்ட தோட்டம்? அதுக்கு அதன் கீழ் ஆறுகள் ஓடிக்கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட தோட்டம் அவர்களுக்கு இருக்கிறது. குல்லமா ரிஸிகு மின்ஹா மின் சமரத்தில் ரிஸுகன், அவர்கள் உள்ளே போன உடனே அவர்களுக்கு உணவுகள் வழங்கப்படும், சாப்பாடு கொடுக்கப்படும். பல வர்க்கங்கள், கனி வர்க்கங்களை அவர்களுக்கு உணவாக கொடுக்கப்படும். ஆளு ருசிக்கனா மின் கபல், கொடுத்தவுடன் அவங்க என்ன செய்வாங்க? ரொம்ப அழுத்துக்குவாங்க. சொர்க்கத்தில் இருக்கிறோம், என்ன இது இப்ப தானே அந்த பழத்தை திருட்டு உட்கார்ந்துருக்க, திரும்ப அதே பழத்தை கொண்டு வந்திருக்கிற, ரொம்ப அழுத்துக்கிட்டு ஒரே பழத்தை திரும்ப கொண்டு கொடுத்தா கோவரத்தானே செய்யும். சொர்க்கம் சொர்க்கம் நீ இல்ல, எல்லாம் கிடைக்கும் நீ இல்ல, விதவிதமா இருக்கு நீ இல்ல. ஊர்ல இருந்த மாதிரியே இப்பவும் கொண்டு வந்து தின்னதையே தந்தா, ஊர்ல தான் வீட்லயே பொண்டாட்டிக்கு 10 ஐட்டம் தான் செய்ய தெரியும் வீட்டுக்காரிக்கு, அதை விட்டா வேற ஒண்ணும் செய்ய தெரியாது. ஒரு நாள் சாம்பாரு, ஒரு நாள் புளிக்குழம்பு, ஒரு நாள் மீனானோ, ஒரு நாள் கத்திரிக்காயனோ, ஒரு நாள் ரசம், முடிஞ்சு போச்சு. ரிட்டர்ன் திரும்ப சாம்பாருக்கு வந்துடும். காலை சாப்பாடா ஒரு நாள் இட்லி, ஒரு நாள் தோசை, ஒரு நாள் புரோட்டா, ஒரு நாள் சப்பாத்தி, ஒரு நாள் இடியாப்பம், முடிஞ்சு திரும்ப இட்லிக்கான வந்துடும். ஊர்லதான் ஒரு 7 ஐட்டத்தை திரும்ப திரும்ப தின்னு நாக்கெல்லாம் செத்து, சரி ஊர்ல போய் சொர்க்கத்துல போய் தின்னுக்கலாம்னு சொர்க்கத்துல வந்து உட்கார்ந்தா இப்பதான் தின்னு முடிச்சு உட்கார்ந்துருக்க, அதே படத்தை கொண்டு வந்து தெரியல அப்படிமா. அப்ப மலக்குகள் சொல்லுவாங்க, இல்லப்பா நீ சாப்பிடு, என்னத்த சாப்பிட சாப்பிடு சாப்பிடப்பா நீ. சரின்னு நீங்க சாப்பிடுவாங்க. சாப்பிட்டா சாப்பிட்ட உடனே தான் தெரியும், ஆகா இது நாம நினைச்ச மாதிரி, நாம ஏற்கனவே சாப்பிட்ட பழம் இல்லப்பா, இது பாக்குறதுக்கு தான் அந்த பழம் மாதிரி இருக்குது, சாப்பிட்டு பார்த்தா வேற என்னமோ மாதிரி இருக்குத. ஒரு ஆப்பிள் பழம் எடுத்துக்கோங்க, ஆப்பிள் பழத்தை எடுத்து கொடுக்குறாங்க, அவர் வேண்டாங்கிறாரு, வழுக்க டைம் திங்க வைக்கிறாங்க, கடிக்கிறாரு, கடிச்ச உடனே தான் தெரியுது பாக்குறதுக்கு தான் ஆப்பிள் பழம், கடிச்சா ஒரு பக்கம் அப்படியே பாலையும் தேனையும் கரைச்சி ஊத்துற மாதிரி இருக்கப்பா, இன்னொரு பக்கம் கடிச்சா பாதாமையும் பிஸ்தாவையும் குறைச்சு ஊத்துற மாதிரி இருக்கப்பா, இன்னொரு பக்கம் கடிச்சா இன்னொரு டேஸ்ட். கடிக்கின்ற பக்கங்களில் எல்லாம் விதவிதமான சுவை கூட்டுகிறது, வித்தியாசமா இருக்குது. ஓ தூபிகி முதசாபிகா, பார்ப்பதற்கு ஒன்று போல் காட்சி தரக்கூடிய பழங்களை அவர்களுக்கு வழங்கப்படும். பார்த்தா பழசு மாதிரி இருக்கும், தின்னா புதுசா இருக்கும். ஏன் மனுஷனுக்கு அதான் அப்படித்தான், மனுஷன் கொடுத்தா தின்மா, இல்லன்னு வச்சுக்கோ என்னமோ புதுசா இருக்குப்பா, இது திங்கலாமா திங்க கூடாதுன்னு தெரியலையே, தின்னா எனக்கு ஆகும் தெரியலையே, அப்படியே வச்சுட்டே உட்காந்துருப்பான். வெளியூர்களுக்கு போறவங்க, புதுசா போற பல பேர் அனுபவிச்சிருப்பீங்க. சில பேர் வெளிநாட்டுக்கு போயிருப்பாங்க, போனா நம்ம ஊரை மாதிரி வாழைப்பழமும் திராட்சை பழமும் பார்க்க முடியாது, வேற வேற ஏதாவது வெரைட்டிஸா இருக்கும். அப்படியே கடற்கரையா ஏறி அலைகிறது, என்னமாவது நமக்கு தெரிஞ்ச பழம் கண்ணு தென்படுதா. நானும் ஒரு காலங்க வயிறு பசி, ஒண்ணுமே கிடைக்கல,
என்னடா நம்ம ஊர் சாப்பாடு ஹோட்டலையும் காணும் ஒண்ணுத்தையும் காணும்னு ரோடு ரோடா நடக்கிற பாக்குற இடம் பூரா வித்தியாசமான பழமா இருக்கு. கடைசியில ஒரு கடையில நம்ம ஊர் வாழைப்பழம் தொங்குச்சு, கிடைச்சதுதான் பழம்ட்டு வாங்கி 2 பழத்தை தின்ட்டு இருந்தாரு. மனுஷனுடைய இயற்கை அமைப்பு மனசு அப்படிதான் சொல்லும். புதுசா இருந்தா திங்கிறக்கு யோசிப்பான். அதனால எல்லாம் என்ன பண்றான், அவன் திங்கிற மாதிரி பழத்தை நீ ஏற்கனவே சாப்பிட்ட மாதிரி தான் இருக்கும், சாப்பிட்ட பிறகு வித்தியாசம் தெரியும். வலகும் ஃபிஹா அஸ்வாஜும் முத்தஹரா, அங்கே அவர்களுக்கு பரிசுத்தமான ஜோடியர்கள் உண்டு, ஜோடியும் உண்டு. அந்த தோட்டத்துல தண்ணி உண்டு, பழங்கள் உண்டு, பார்க்கிறதுக்கு ஒன்று போல் காட்சி தரக்கூடிய பழங்கள் உண்டு, பரிசுத்தமான ஜோடியர்களும் உண்டு. அது மட்டும் இல்ல, ஹும் ஃபிஹா காலிதூன், அதுல நீங்க நிரந்தரமா இருக்கலாம். உள்ள போயிட்டு எல்லாத்தையும் கணக்கு பார்த்துட்டு எத்தனை வருஷம் இருந்த ஊர்ல 60 வருஷமா எவ்வளவு தொழுக எல்லாம் இந்த கணக்கு சரியா போச்சு, 2 வருஷம் தின்னுட்டு எல்லாம் முடிஞ்சு போச்சு கிளம்புன்றானல்ல. அதுவும் இல்ல, நம்ம இங்க இருந்து வெளியூருக்கு போவோம்ல, ஊட்டி கொடைக்கானல் போய் நல்லா ஹாப்பியா இருந்துட்டு வருவோம், கையில ஒரு 10,000 ரூபாய் எடுத்துட்டு போவோம், போய் 10 நாள்ல எல்லாம் காலி, சரிமா எல்லாம் முடிஞ்சு போச்சு ஊரை பார்க்க கிளம்புவோம், அது மாதிரி எல்லாம் முடிஞ்சு போச்சு கிளம்புன்றாங்க. ஹும் ஃபிஹா காலிதூன், அதிலே அவர்கள் என்றென்றும் நிரந்தரமாக தங்கி இருப்பார்கள். வெளியே போன்ற பேச்சுக்கே கிடையாது, உள்ள போயிட்டே உள்ளே இருக்க வேண்டியதான், இன்பத்துல திளைக்க வேண்டியதான் சொல்லிவிட்டு ஒரு வசனத்துல அல்லாஹ் சொல்றான், ஈமான் கொண்டு நல்லறங்கள் செஞ்சவங்களுக்கு இன்னென்னலாம் இருக்குன்னு நபியே நீங்கள் நற்செய்தி சொல்லுங்கள். இது நல்ல செய்தி தான், கேட்கும் போது சந்தோஷமா இருக்கு, நல்ல செய்தி, சுப செய்தி. இதே மாதிரி இன்னொரு இடத்துல சொல்றான், 9வது அத்தியாயம் 3வது வசனம், 4வது அத்தியாயம் 138வது வசனம். அதுல சொல்றான், பஷீர் இல்லதீன கஃபரு, காபிர்களுக்கு நற்செய்தி சொல்லுங்கள், அதாபின் அலீம், கடுமையான வேதனை இருக்கிறது என்று காபிர்களுக்கு நற்செய்தி சொல்லுங்கள். அடுத்த வசனத்துல சொல்றான், பஷீரில் முனாஃபிகீன், நயவஞ்சகர்களுக்கு நற்செய்தி சொல்லுங்கள், அன்னலஹும் அதாபன் அலீமா, கடுமையான வேதனை அவர்களுக்கு இருக்கிறது நற்செய்தி சொல்லுங்கள். இது எப்படி நற்செய்தியா இருக்கும்? பழத்தை தர்றான்னா நற்செய்தி, ஜோடியை தர்றா நற்செய்தி, தோட்டத்தை தர்றா நற்செய்தி, ஆற்றை தருகிறேன்னா நற்செய்தி. இங்க என்ன சொல்லலாம், அதாபன் அலிமா, வா மோன தூக்கி போட்டு மிதிக்காங்க, அது நற்செய்தியா சொல்லுங்கிறான். யோசிச்சு பார்த்து நற்செய்தியே இல்லையா? காரை தர்றன்னா சந்தோஷமா வாங்குவோம், ஒரு வீடு கட்டி இருக்கப்பா வச்சுக்கோ உனக்கு தானே சந்தோஷம் கொண்டாடு சிரிச்சுக்கிட்டே வாங்குவோம். தம்பி வீட்டுக்கு வந்துட்டு போ, கம்பி நல்ல பழுக்க காய்ச்சி வச்சிருக்க, இழுப்பு ஒரு 2 இழுப்பு, நற்செய்தியா இது? அல்லாஹ் அப்படித்தான் சொல்றோம், நற்செய்தி. பஷீரில் முனாஃபிகீன், முனாஃபிக்குகளுக்கு நற்செய்தி சொல்லுங்கள், கடுமையான வேதனை இருக்கிறதுன்னு நற்செய்தி சொல்லுங்கள். மேலோட்டமா பார்த்தா நக்கலு, ஆழமா சிந்திச்சு பார்த்தா நக்கல் தான், ஆனா உண்மையான நக்கல், பொய்யான நக்கல் இல்லை. கிண்டல் பண்ணுவோம் நம்ம, இல்லாத பொல்லாதுன்னு சொல்லி நகைச்சுவை சொல்லிக்கிட்டு இருப்போம். அல்லாவும் அவனை கிண்டல் தான் பண்றான், வாடா உனக்கு வச்சிருக்க விருந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல அப்படிங்கிற அல்லாஹ். மேலோட்டமா பார்த்தா நக்கல் தான், ஆழ்ந்து சிந்தித்து பார்த்தால் அது உண்மையான நக்கல், உண்மையான வார்த்தை. குர்ஆன் இது மாதிரி விளக்கி தர்றது பாக்குறோம். இப்படி திருமறை குர்ஆனை இலக்கியத்தினுடைய கண்ணோட்டத்தில் ஆய்வு செய்து பார்த்தால், வார்த்தைக்கு வார்த்தை, வசனத்திற்கு வசனம், அத்தியாயத்திற்கு அத்தியாயம், தோண்ட தோண்ட அந்த இலக்கியம் படித்தவர்களுக்கு, அதை படிக்க விரும்புகிறவர்களுக்கு, அதிலே பல்வேறு கருத்துக்களை தேட முனைகிற அத்தனை மக்களுக்கும் ஒரு மிகப்பெரிய அறிவு சுரங்கமாக திருமறை குர்ஆன் காட்சி அளித்துக் கொண்டிருக்கிறது என்பதனை நம்மால் அதிலிருந்து உணர்ந்து கொள்ள முடிகிறது. அது மட்டும் இல்ல, அது இது மேலோட்டமா, இன்னும் உள்ளுக்குள்ள போனோம்னா அதிகமாக நிறைய இருக்குது, அதுவே போய்கிட்டே இருக்கும். அது ஒரு பெரிய ட்ரையான சப்ஜெக்டா போயிடும். அதனால இத்தோடு நாம இலக்கியம் குறித்த தகவலை நிறுத்திக் கொள்வோம். அடுத்து, இதுவெல்லாம் திருக்குர்ஆனை புரிந்து படிக்கிற பொழுது ஏற்படக்கூடிய சங்கடங்கள். அது அல்லாம புரியல, குர்ஆன் அப்படியே படிக்கிறோம், அதுல தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி இருக்கு. குர்ஆனை புரியல, விளங்காமலே குர்ஆனை